ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் நம்ம பார்க்க போகிறோம். பாம்பே அல்வா. அதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கப் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 வாட்டி தண்ணி எடுத்துக்கலாம், 2 டைம். இப்போ அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப் எடுக்கிறோமோ அதே கப்பில். இப்போ இன்னொரு கப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். நல்லா கடாயை அதே கப்பில் ஒரு 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது அப்படியே நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 எலுமிச்சை பழம் ஆட் பண்ணிப்போம். இதில் ஒரு 1/2 லெமனை ஜூஸ் அதில் எடுத்துப்போம். இதை கொஞ்சம் கிளறி விடுவோம். இப்போ இதை கொஞ்சமாக லைட்டாக கலக்கி விட்டுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருந்தோம்ல, தண்ணியில் கலந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். அதை ரொட்டி நல்லா கலக்கிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே அப்படியே போய் தங்கிடும் அது மாவு. இப்போ இந்த மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருப்போம். இப்போ பாருங்கள், அப்படியே கிளறிட்டே இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸ் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறிட்டே இருக்கணும். இப்போ இதோட இது ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக கிளாஸ் மாதிரி ஆகும். இதே மாதிரியே கிண்டிகிட்டே இருக்கணும். கரண்டி எடுத்துட்டிங்கன்னா அது அடி பிடிச்சிரும். கிளறிட்டே இருக்கணும், அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். ஃபுல்லாக இதே மாதிரி பொறுமையாக கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குங்க. கெட்டியாக ஆரம்பிக்குது. அப்படியே எல்லா சைடும் கிளறி விட்டுனே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது கலரு. ஃபுல்லாக ஒரு கிளாஸ் மாதிரி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்க்கு வரணும். அப்படியே இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை சேர்ந்து எல்லாத்தையும் கலரி விடுவோம். இப்படியே கிளறி விட்டுட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம், ஃபுல்லாக கலர் வரும். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி கலரினேருங்க. மொத்தமாகவே ஒரு 5 ஸ்பூன் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி அழகாக சுருளாக வந்துனே இருக்கணும். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிப்போம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்படியே கிளறிட்டே இருப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் அதையும் சேர்த்துங்க. ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம். இந்த நெய்யெல்லாம் பாருங்கள் அப்படியே சைடில் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா இதே மாதிரி அப்படியே கிண்டிகிட்டே இருங்க கொஞ்ச நேரம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி நல்லா கலரி வச்சுப்போம். மொத்தமாக ஒரு 5 ஸ்பூன் நெய் போதும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிளறிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் நம்ம பிளேட்டில் ஊற்றும் போது அது அழகாக நம்மளுக்கு அல்வா மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது சூப்பராக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அப்படியே பபிள்ஸ் வர மாதிரி வரும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி பபிள்ஸாக வரும். இந்த ஸ்டேஜ் ஓகே, கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜ். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் இதை மாற்றலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் அங்கங்கே அப்படியே உடையணும். வந்து அப்படின்னும் போது நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் அது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதை. இப்போ இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அந்த பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணிப்போம். இதை ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிப்போம். எல்லா சைடும் அப்ளை பண்ணி விடுங்க ஃபுல்லாக ரவுண்டாக. நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இது மேலே உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் இந்த பிளேட்டில் அப்படியே தூவி விடுங்க. க்ரஷ் பண்ணியோ இல்லை அப்படியே இடிச்சோ, பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எந்த நட்ஸ் இருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே போட்டு விடுங்க. பூசணி விதை, பம்கின்ஸ், இது வெள்ளரி விதை, இந்த மாதிரி எந்த சீட்ஸ் இருந்தாலும் அதை அப்படியே கொஞ்சம் அப்ளை பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம இந்த பிளேட்டில் பல்வா எடுத்து இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை அப்படியே பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இப்போ அப்படியே பிளேட்டில் ஊற்றிட்டு அழகாக அப்படியே ஃபுல்லாக ஈக்குவலாக கொண்டு வந்துடலாம்.
ஈக்குவலாக எடுத்துன்னுட்டு இது அப்படியே ஒரு 1 hour ஆற விட்டுருவோம். ஒன்றும் பண்ணாதீங்க. ஈக்குவலாக பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 1 hour அப்படியே வைப்போம். அப்போ இது சூப்பராக செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஃபுல்லாக. இப்போ நம்ம ஸ்லைஸ் போட்டு எடுத்துப்போம். உங்களுக்கு எந்த ஷேப் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி அழகாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.